தளபதி விஜய் மேலே நிறைய விமர்சனங்கள் வைக்கப்படுது. அதில் சில விமர்சனங்களுக்கு தான் நான் இன்னைக்கு பதில் சொல்ல போகிறேன். குறிப்பாக தளபதி விஜய் சினிமாவில் இருந்த வரைக்கும் பெருசாக எந்த விமர்சனங்களும் கிடையாது. சில நேரம் அஜித் ரசிகர்கள் ட்ரோல் பண்ணுவாங்க, அதோட முடிஞ்சிடும், அவ்வளோதான். ஆனால் தளபதி விஜய் அரசியலில் வந்ததுக்கு அப்புறமா இந்த எதிர்கட்சிகளோட ஐடி விங்கெல்லாம் உஷாராகி ஏகப்பட்ட விமர்சனங்களை விஜய்க்கு எதிராக பரப்ப ஆரம்பிச்சிட்டாங்க சோசியல் மீடியாஸில். சரி, அதில் ஒரு சில விஷயங்களை தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா இப்போவே சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். முதலாவது முக்கியமான விமர்சனம், அதாவது அதிகம் பேர் சொல்லக்கூடிய விமர்சனம் என்ன அப்படின்னா, விஜய் இந்த மக்களுக்காக என்ன செஞ்சான் அப்படிங்கிறது தான். ஸோ இதுக்கு நான் என்ன கேள்வி திருப்பி கேட்குறேன் அப்படின்னா, இந்த அரசியலுக்கு வர்றவங்க எல்லாம் ஏதாவது செஞ்சுட்டு தான் வரணும் அப்படின்னு ஏதாவது ஒரு ரூல்ஸ் இருக்கா? இல்லை இதுக்கு முன்னாடி இருக்கிற அரசியல்வாதிகள் எல்லாருமே ஏதாவது செஞ்சுட்டு தான் அரசியலில் வந்தாங்களா அப்படிங்கிற கேள்வி நமக்கு பலமாக வருது. நீங்களும் உங்களுக்கு அப்படி என்ன செஞ்சாரும் ஒரு கேள்வி இருந்தால் நீங்களும் கேட்டுக்கோங்க. இதுவரைக்கும் அரசியலில் வந்தவங்க எல்லாம் இப்படி தான் வந்தாங்களா? ஆனால் ஒரு விஷயம் சொல்கிறேன், விஜய் நிறைய நல்ல காரியங்கள் செஞ்சுருக்காரு. நிறைய பேரிடர் வந்த டைமில் எல்லாம் நிறைய பண உதவியெல்லாம் செஞ்சுருக்காரு. இருந்தாலும் அதை எல்லாம் நான் பேச விரும்பலை. ஒரு மனுஷன் வேறு ஏதாவது செஞ்சுருந்தால் தான் அரசியலில் வரக்கு தகுதியா, அப்படி ஏதாவது இருக்கா அப்படிங்கிறது தான் என்னோட கேள்வி. ரெண்டாவது விஷயம், அவங்க அம்மா அப்பாவை பார்க்கல, அவரோட ஒய்ஃபை பார்க்கல. இது வரைக்கும் அஃபீஷியலாக எந்த மெசேஜும் கிடையாது. அவங்க அம்மா அப்பாவை கவனிக்கலை, இல்லைனா அவனோட ஒய்ஃபை கவனிக்கலை, டைவர்ஸ் ஆக போகுதுன்னு. இது எல்லாமே எதிர்கட்சிகளோட சேனல் செய்கிற வேலை தான். அது மட்டும் இல்லாமல் இந்த ஐடி விங்ஸோட வேலை. ஃப்ரெண்ட்ஸ், மிக முக்கியமாக ஒரு முக்கியமான விஷயத்தை நீங்கள் இந்த இடத்துல கவனிக்கணும். ஃபேக் நியூஸை பரப்புறதுல அரசியல் கட்சிகள் பயங்கர முனைப்போடு இருக்குது. இது உண்மை, 100% உண்மை. உதாரணமாக இப்போ நம்ம திமுக கட்சியை எடுத்துட்டிங்க அப்படின்னா, இவங்களுக்கு ஒரு ஐடி விங் இருக்குது. இந்த ஐடி விங் மூலமாக என்ன பண்ணியிருப்பாங்கன்னா, அவங்க கட்சி சார்ந்தவங்க நிறைய பேரை நாடு ஃபுல்லாக வாட்ஸ்அப் குரூப் உருவாக்கி இவங்க சேர்த்து வச்சுருப்பாங்க. ஸோ இவங்க என்ன பண்ணுவாங்க அப்படின்னா, இவங்களுக்கு விருப்பம் இல்லாத ஒரு அரசியல்வாதி, இவங்க வெறுக்கணும்னு நினைக்கிற ஒரு அரசியல்வாதி வரும்போது அவங்க குடும்பத்தை பற்றி, அவங்களோட ஃபேமிலி பேக்ரவுண்ட்ஸை பற்றி, அவங்களோட கேரக்டரை பற்றி தவறான மெசேஜஸ் எல்லாம் இப்படி அனுப்பிவிடுவாங்க. இதை படிக்கிற அவங்க கட்சிக்காரங்கனால அவங்க உடனே இதையெல்லாம் நம்பிடுவாங்க. இதுதான் உண்மை. ஸோ இந்த அம்மா அப்பாவை பார்க்கல, ஒய்ஃபை பார்க்கலைங்கிறதெல்லாம் டோட்டல் ஃபேக் நியூஸஸ். இது எல்லாமே திமுகவால் உருவாக்கப்பட்டது, ஐடி விங்கால் உருவாக்கப்பட்ட ஃபேக் நியூஸ். அதே மாதிரி விஜய் எதுவும் செய்யாமல் வந்துட்டார் அப்படிங்கிற கேள்வியை எழுப்புறதும் அந்த ஐடி விங்ஸ் தான், மக்களை குழப்புறதுக்காக. ஸோ மக்களை குழப்புறதுக்காக இந்த மாதிரி கட்சிகள் செய்கிற விஷயத்தை நீங்கள் பார்க்காம, நமக்கு என்ன இனிமேல் நல்லது செய்ய முடியும் விஜயால் அப்படிங்கிறத மட்டும் யோசிங்க. 60 வருஷமாக இந்த திமுக அதிமுக மாறி மாறி இந்த நாட்டில் ஆட்சி செஞ்சிட்ருக்காங்க. அவங்க செய்யாத மாற்றத்தை கண்டிப்பாக தளபதியால் செய்ய முடியும். அப்படி என்ன மாற்றத்தை செய்ய போகிறாரு அப்படின்னா, அதுதான் ஊழல். இது வரைக்கும் ஊழல் நடக்குதுன்னு எல்லாருக்குமே தெரியும். ஆனால் அதற்கு ஒரு விடை இன்ன வரைக்கும் கிடையாது. திமுக அதிமுக ஊழலை பற்றி பேசுகிறதும் கிடையாது. நிச்சயமாக அதுக்கு ஒரு பெரிய மாற்றத்தை தளபதி விஜயால் தர முடியும். ஸோ இந்த ஃபேக் நியூஸஸ், அதுக்கப்புறமா இந்த தவறான விமர்சனங்களை எல்லாம் நாம் தெரிஞ்சுக்கிட்டு அதில் ஒதுங்கி உண்மையான தலைவனுக்கு எப்போவுமே சப்போர்ட் பண்ணணும். தேங்க்யூ.